ஆனந்தேட்டில் இருக்கும்போது மிஸ்டர் பாரத் படம் போடும்போது ஏவிஎம் படம் போது ஒரு ரீல் கொண்டு வந்து செக் பண்ணாங்க. முத்துராம் சார் பார்த்துட்டு சரியா இல்லை சவுண்டு அப்படின்னாங்க. ராத்திரியோட ராத்திரி 3,75,000 ஸ்பீக்கர் மாற்றி போட்டோம். இம்போர்ட்டட் ஸ்பீக்கர். ஓமபதி சார் எதுவும் சொல்ல கேட்கவே தேவையில்லை. என் வீட்டில் கொண்டு வந்து நான் செவத்துல ஃபிக்ஸ் பண்ண மைக்க ஸ்பீக்கரை தவறு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் உமான் சார் எங்கே வாங்கி பேசணுன்றா அந்த நானே பேசி வாங்கிட்டேன். மறுநாளைக்கு வந்து இது மாதிரி ஸ்பீக்கர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தியேட்டர் முதலாளி தான் அவரு. எல்லாமே பார்த்துக்கிறது நான் தான். நிர்வாகம் ஃபுல்லாக உங்க ஆமா. அதனால அவர் வந்து இது என்ன கேட்கல. அதே மாதிரி குட்லக் தேட்டரில் கூட நான் 4 ஃப்ரேம்ஸில் கூட பிரியன் சார் இருக்கும்போது ஒரு ஸ்பீக்கர் வந்து சரியா இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்த டெக்னாலஜி போட்டேன். லால் சார் பார்த்துட்டு கல்யாண் சார் சவுண்டு கொஞ்சம் சென்ட்ரல் ஸ்பீக்கர் ப்ராப்ளம் அப்படின்னாரு. செக் பண்ணிக்கிறேன். என்ஜினியர் வச்சு பண்ண தலைவர் அது கொஞ்சம் இதாகிடுச்சுன்னாங்க. அது ஒரு ₹4 4.25 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன். சாருக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கலை. டக்குன்னு ஆளை போட்டு ஜிஎம்எல் டிக்கல்ஸ் கிரின்னு இருக்காரு. கூப்பிட்டு டக்குன்னு எடுத்துட்டோம். 15 நாள் கழிச்சு வந்தார். செக் அமிச்சோம். கல்யாண் சார் இருந்தால் வெளியே அமௌண்ட் ஒன்று இல்லை வருதாயிட்டு அப்படின்னாரு. இல்லை இந்த ஸ்பீக்கர் அப்படின்ட்டு கைது போட்டார்.